இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சூரியகுமார். வணக்கம். தற்போது நாட்டில் காணப்படுகின்ற இந்த மழை கொண்ட காலநிலை நாட்டின் அநேகமான பகுதிகளில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். முக்கியமாக கிழக்கு, தெற்கு, வடக்கு, வட மத்திய மாகாணங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிராந்தியங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். இந்த பொதுமக்கள் இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதத்தை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கிழக்கு, தெற்கு கடல் பிராந்தியங்களில் விரிவான மேக கூட்டங்கள் காரணமாக யாழ்ப்பாணம் முதல் மட்டக்களப்பு, அம்பாந்தோட்டை ஊடான காணி வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் திடீரென்று அதிகரித்து வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவலுக்கு.